சரி, அடுத்து நம்ம டாபிக் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிரியல்ஸ் அண்ட் மில்லட்டு, அதே மாதிரி வந்து நமக்கு பல்சஸ், வெஜிடபிள், ஃப்ரூட் அண்ட் நட். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று அல்லது ஒரு 2 கொஷின்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் பிளான்ட்டு, ஆயில் சீடு, சுகர் ஈல்டிங் பிளான்ட்டு, ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், அதாவது நமக்கு வாசனை அந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்டு, நார்தரும் தாவரங்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி. அப்புறம் டிம்பர், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்னிச்சர்ஸ்லாம் செய்யக்கூடியது, வீட்டு உபயோகப் பொருட்கள், ரெசின், கம், லாட்டக்ஸு, எசென்சியல் ஆயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் பேவரேஜஸ், அதாவது நமக்கு வந்து இந்த மதுபான மாதிரி இருக்கக்கூடியது, அப்புறம் டை, பிளான்ட் யூஸ்டு அண்ட் ட்ரீஸ், அதே மாதிரி ஷேட், பொல்யூஷன் கண்ட்ரோல், அஸ்தட்டிக், அதாவது நம்ம தாவரங்களை பயன்படுத்தி எப்படி பொல்யூஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். எனர்ஜி பிளான்டேஷன், யூசஸ் ஆஃப் கேசரினா, மெயினாக வந்து நம்ம இந்த கேசரினா பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்காக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசினல் சிஸ்டமேட்டிக் இன் இந்தியா, அதாவது ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரியமாக நம்ம என்னென்னலாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? அப்போ அது நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அது எதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வெய்ய காலத்தில் வந்து அரைச்சி பூசுவாங்க இந்த அம்மை இந்த மாதிரிலாம் வரும்போது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா மருத்துவ குணம் உள்ளது, சரிங்களா? நம்ம பார்க்குறோம் இல்லையா, மிளகு அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக வந்து ஒரு சளி பிடிச்சாலும் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பிளான்ட். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்லேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மெடிசினல் பிளான்ட் இது பேஸ் பண்ணி நமக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோட சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுலேயே வந்து அந்த ரைஸு, மஞ்சள், நமக்கு கோதுமை, அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்ன, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதையும் ஸ்கூல் புக் இருக்கக்கூடியது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து முக்கியமாக வேற என்னென்ன பீசஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லாந்தஸ், அமாரஸ், நெல்லிக்காய், ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து 2013 பிஜியில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்டிகா ஆடாதோடா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, என்னங்க மிஸ் சொல்லுங்க, மிஸ் சொல்லுங்க மிஸ், என்னங்க கீழான் பில்லாந்தஸ், அமாரஸ், கீழாநெல்லி, சாரி எம்பிளிக்கா தான் நமக்கு வந்து ஆம்லா, இது வந்து கீழாநெல்லி. வெரி குட். இது ஜஸ்டிகா ஆடாதோடா இலை நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, இது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டெங்கு ஃபீவர்லாம் வந்தப்ப நம்ம எல்லாம் கசாயம் வச்சு குடிச்சிட்டு இருந்தோமே, நிலவேம்பு, தமிழ்ல என்ன அப்படின்னா நில வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை எழுதிக்கிங்க. அடுத்தது குர்குமா லங்கா, மஞ்சள், கெனாபிஸ் சட்டைவா, குளோரிஸ் சூப்பர்பா. ஓகேங்களா? இப்போ கெனாபிஸ் சட்டைவாங்கிறது இதோட தமிழ் நேம் என்ன, கெனாபிஸ் கஞ்சா செடி, அந்த இடத்துல எழுதிக்கங்க கஞ்சா செடி. கனாபிஸ் சட்டைவாங்கிறது கஞ்சா செடி. குளோரிஸ் சூப்பர்பானா குளோரிஸ் சூப்பர்பா செங்காந்தல் மலர், அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய மலர் எது அப்படின்னா செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பிஜிடிஆர்பிலாம் அவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டதுனால நிறைய கொஸ்டின்ஸ் என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக சிலபஸ் பேஸ் பண்ணி வராமல் போச்சு. ஆனால் அடுத்து வரக்கூடியதில் வந்து கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதனால அதை பேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்கூல் புக்கை வந்து அதாவது சேஞ்ச் பண்றதுக்கான கமிட்டி எல்லாமே வந்து நியமிச்சுட்டாங்க. அதுக்கு தலைவரா யார் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த செவ்வாய் கிரக இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தலைவரா இருந்தார்ல, அவரோட பேர் என்னங்க, நல்ல பேர், அவர் பேர் மயில்சாமி அண்ணாதுரை. அவருடைய தலைமையில தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புக்கு மாறும். அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸும் கொஞ்சம் வந்து நமக்கு நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் நல்லாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க அடுத்தது வந்து நமக்கு சம்பகான் சிட்ரட்டஸ். இது சம்பகான் சிட்ரட்டஸ் அப்படிங்கிறது என்ன, அருகம்புல்லா என்ன வருதுங்க, லெமன் கிராஸ் எழுதிக்கங்க. லெமன் கிராஸ் அருகம்புல்னு சொல்லக்கூடாதா? சரி, லெமன் கிராஸ். ஆமா, அப்ப அதுதான் சனோட டாக்டர் இருந்தா நமக்கு என்னது ஆக்சுவலா அருகம்புல்லுன்னு சொல்லக்கூடியது. அப்ப இது வந்து லெமன் கிராஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கிராஸுக்கு பேர் என்ன அப்படின்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேத்ரந்தா ரோசியா, நம்ம இது என்ன பேர் சொல்லுவோம், நித்திய கல்யாணி. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இதுல வந்து என்னென்ன மெடிசினல் யூசஸ் இருக்கு, ரூட்டா, ஸ்டெம்மா, லீஃபா, அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்து ராவல்பியா செர்பண்டைனா. இதுக்கு என்ன பேருங்க, ராவல்பியா செர்பண்டைனா தமிழ்ல என்ன பேர் வருது நமக்கு, ராவல்பியா செர்பண்டைனா. இந்தியன் ஸ்னேக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து இந்தியன் ஸ்னேக் ரூட். தமிழ்ல இருக்காது பேர் தெரியுமா எக்ஸாக்டா ராவல்பியா செர்பண்டைனாவுக்கு? இதனா இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கங்க. இந்தியன் ஸ்னேக் ரூட் இல்ல சர்பகந்தா. கரெக்டா எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா சர்பகந்தா எழுதிங்க. சர்பகந்தா இதுக்கு பேர் எக்ஸாக்ட் நேம் வந்து சர்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுக்கு வந்து நிறைய பேரெல்லாம் சொல்றாங்க, ஆனா வந்து கரெக்டா சர்பகந்தா அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பிளான்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிலாந்தஸ் அமாரஸ். ஆக்சுவலா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீலா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீலா நெல்லி. இது மெயினா வந்து இந்த மஞ்சள் காமாலையை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒன்று. என்ன ஃபேமிலினா யூப்பர்பேசி ஃபேமிலி. காமன் நேம் பாருங்க ஆம்லா தான் கொடுக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. என்ன பிலாந்தஸ் அமாரஸ் காமனா வந்து ஆம்லா அப்படிங்கிற பேர் தான் கொடுக்குறாங்க கீலா நெல்லி அப்படிங்கிறதுனால. இது என்ன பார்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டெம்மு, சீடு, ஃப்ரூட்டு, லீவ்ஸ் அண்ட் வேர்ல் பிளான்ட், மொத்தமா எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா மெடிசினலுக்காக யூஸ் பண்றோம். சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஞ்சியோஸ்போம், டைகாட்ரிடன், டியூபிஃப்ளோரா, ஃபேமிலி வந்து யூப்பர்பேசி, ஜீனஸ் பிலாந்தஸ், ஸ்பீசிஸ் வந்து அமாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அந்த வெர்னாகுலர் நேமும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி ஆம்லா. இது வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஆம்லா அப்படிங்கிறது வந்து வெர்னாகுலர் நேம். இந்த பில்லாந்தஸ் எம்பிளிகா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆம்லான்னு தாங்க நமக்கு சொல்றாங்க. ஆனா 2013 எக்ஸாம்ல வந்து இந்த ஆம்லா பில்லாந்தஸ் எம்பிளிகாவுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன செடி மாதிரி தான் என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஆனுவல் ஹெர்பு. கிளாப்ரஸ் அதாவது மென்மையானது. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 10 to 60 சென்டிமீட்டர் இருக்கும்.
இலையோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து அந்த நெல்லிக்காய், அந்த காய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதான் கீழா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ரூட் ஆர் woody and stout. சரிங்களா, நலிந்த தண்டு மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் சப்சசைல். இதுல முக்கியமா வேற கேட்கக்கூடியது ஃப்ரூட் பாருங்க. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் பெடிசில், பூ காம்பு இருக்கு. ஆக்சிலரி அண்ட் yellowish ஃப்ரூட், ஃப்ரூட் என்ன கலர்ல இருக்குங்கிறாங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குளோபஸ் உருண்டையானது. என்ன டைப் வருது அப்படின்னா கேப்சூல் அப்படிங்கிற டைப்ல வருது. இது வந்து வெடிக்கக்கூடிய ஒரு வகை. ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து present underneath of the branches. சரிங்களா, அதாவது நமக்கு இலையோட அடிப்பகுதி அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். The seeds are pale brown with a parallel rib. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக் சைடில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்மு, சீடு, ஃப்ரூட், லீவ்ஸ் அண்ட் ஹோல் பிளான்ட், மொத்த தாவரத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். அதனால எந்த பார்ட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. சரி, இதுல என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்னாஸ், பில்லாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹைப்போபில்லாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி நிர்பாலின், பில்லாரியம், பிளாவினனைட், அதே மாதிரி நிராந்தின், இது எல்லாமே என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸ்டீராய்டு ஹார்மோன் என்ன இருக்கு அப்படின்னா எஸ்ட்ரோடல், ட்ரைடெர்பைன்ஸ், பில்லாந்தனல், ஏன்னா இதெல்லாம் முக்கியமா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். பிளாவினாய்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு என்ன அரேஞ்சா இருக்குன்னா பிளாவினாய்டு இருக்கு, குசாட்டின், குர்சிட்ரின், ஆஸ்ட்ரோகலின், இதெல்லாம் வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஃபார்மிக்கல் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி, அதாவது வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் போக்கை அதிகரிக்கக்கூடியது. மஞ்ச காமாலைக்கு வந்து இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஹெப்டோ ப்ரொடெக்டிவ், ஆன்டி கேன்சர். ஏன்னா மஞ்ச காமாலை வந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிவர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கப்படும். சரிங்களா, மஞ்ச காமாலைனாலே முதல்ல பாதிக்கக்கூடியது அப்படின்னா லிவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை கியூர் பண்றதுக்காக இதை அரைச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இன்கிரிடியன்ட்லாம் சேர்த்து இதை பயன்படுத்துவாங்க. New drug all plants still proposed to the little percentage has been investigated in phytoconstitution. மெயினா வந்து பாத்தீங்கன்னா மருந்து தயாரிப்பிலேயே இதை பயன்படுத்துறாங்க. என்ன முக்கியமா அப்படின்னா மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதாவது எதுக்கு எதிரானதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்க்கு எதிரான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பில்லாந்த சமாரஸ்ல இருக்கு. அடுத்து ஆடாதோடா, ஜஸ்டியா ஆடாதோடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன ஃபேமிலி அப்படின்னா அக்கோந்தேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி. இதுக்குடைய முக்கியமான காமன் பேர் பாருங்க பிரங்கர் அல்லது வசாகா அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது மலபார் நட்டு அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட ரூட்டு, லீவ்ஸ், ஃப்ளவர் எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல லீவ்ஸ்ல இருந்து வாசின் அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. அதுக்கப்புறம் பைத்தசின், குரோனிக்கு, பிராங்கிட், ஆஸ்துமா, அந்த மார்பு சளி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. ஆஸ்துமாவுக்குலாம், மூச்சு திணறல் நோய்க்கு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க ஆடாதோடா. அதே மாதிரி நமக்கு இலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டயரியா, டிசென்ட்ரி, இந்த மலேரியல் ஃபீவரு, இந்த கொனேரியானா பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு கசப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ஆடாதோடா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆடாதோடா வெசிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஃப்ரூட்ஸ் நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன், நமக்கு பெரும்பாலும் வீட்டுல பக்கத்துலயே வச்சிருப்பீங்க. இதுல முக்கியமா யூசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து டிகாஷன்லாம் வந்து எடுத்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா காய்ச்சல், சளி, ஆஸ்துமா இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறாங்க. காப் ஷ்ரப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து கிடைக்கும். அதே போல இந்த வசாய்க்கா குல்கந்து இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வசாக்கா ஃப்ளவர்ல இருந்து கிடைக்கக்கூடிய குல்கந்துன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த குல்கந்து பாயாசம்னே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சு எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த டியூபர்குலோசிஸ் டிபி மாதிரி நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்காக இதை அதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா. இது என்ன தமிழ் பேர் சொன்னாங்க? நிலவேம்பு. இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து நிலவேம்பு, ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, அகாந்தேசி ஃபேமிலி. அதாவது நம்ம ஊர்ல வந்து காமனா இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சிறியா நங்கை பெரியா நங்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பயங்கர கசப்பா இருக்கும். இலை துளி ஒன்றுதான் இருக்கும், ஆனா அதோட கசப்பு தன்மை அளவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா தினமும் நம்ம வந்து வெறும் வயிற்றுல அந்த சின்ன இலையை பறிச்சு போட்டு ரெகுலரா தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடியில இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு இலைய அப்படியே நீங்க பச்சையா சாப்பிட்டீங்கன்னா நீங்க கிரேட்டு தான். சரிங்களா, அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். இது யாராவது டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் தான் வந்து கிங் ஆஃப் பிட்டர், கசப்பின் அரசன் என்று அழைக்கப்படுவது யாருன்னா இவர் தான். இந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ கொடூரமான வந்து பாத்தீங்கன்னா கசப்பு இருக்கும். இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கமா வந்த கொரோனா, இந்த கொரோனாவுக்கும் எதிர்ப்பு தன்மை எது அப்படின்னா இந்த நிலவேம்பு கஷாயம் தான். சரிங்களா, மெயினா வந்து வைரஸுக்கு 100% எதிரி யாருன்னா இவரு தான். அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கசப்பு தன்மை கொண்டது. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கசப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, நிறைய பேர் வந்து நாட்டு வைத்தியத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அறுசுவை உணவு அப்படின்னா நமக்கு தெரியும். இதுல முக்கியமா மக்கள் மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது துவர்ப்பு, அதே மாதிரி கசப்பு. இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் மறந்தே போயிட்டாங்க. மெயினா மக்கள் சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா உப்பு, இனிப்பு, அப்புறமேட்டு புளிப்பு, அப்புறம் காரம், கார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளை தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறோம். அப்ப மறந்த சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சுவை தான், கசப்பும் துவர்ப்பும் தான். இப்ப துவர்ப்புக்கு என்ன சாப்பிடணும், நெல்லிக்காய் சாப்பிடணும். அப்ப அந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸை வந்து பலப்படுத்தக்கூடியது, பாடியில கால்சியம் லெவல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. கசப்புங்கிறது இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்ப அந்த சுவையை மறந்ததுனாலதான் நமக்கு அதிகப்படியான நோய் கிருமிகள்லாம் அட்டாக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ அப்ப அந்த இதை கொடுக்கக்கூடியதான் அது. எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உலர்ந்த இலை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளம் தண்டு, அதாவது டெண்டர் ஷூட். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அகாந்தேசி ஜீனஸ் வந்து ஆண்ட்ரோகிராபிஸ், பீசிஸ் வந்து பானிகுலேட்டா. இதுதான் செடி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க, நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிளான்ட் வச்சிருக்கும் போது கண்டிப்பா பாம்பெல்லாம் அந்த பக்கமே வராது. சரிங்களா, சொல்ல போனா பாம்புக்கு எதிரினே அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட்.
இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. லிவர் டிசார்டர், கல்லீரல் சம்பந்தமான நோய்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து இதுல இருந்து தயாரிக்கக்கூடியதுக்கு பேர் தான் நிலவேம்பு குடிநீர். இது வந்து டெங்கு ஃபீவர், மலேரியா, டெங்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபீவருக்கு எதிராக என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. இதோட ட்ரேட் நேம் பாருங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கல்மெக் அப்படின்னு சொல்றாங்க. கல்மெகு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல மெயினா பயன்படுத்தக்கூடியது உலர்ந்த இலை, அப்புறம் இளம் தண்டு. சரி, இதை இலைய நாம ரெகுலரா சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னா இம்யூனிட்டி பவர், அதாவது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், எல்லா வகையான பாக்டீரியாவுக்கும் எதிரானது. அதே மாதிரி பிளட் பியூரிஃபை, நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது. அடுத்தது குர்குமா லங்கா. ஆக்சுவலா நமக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈரோடு. சரிங்களா, அது இங்க அங்கதான் அதிகமா நம்ம என்ன பண்றோம்னா மஞ்சளை வந்து நம்ம விளைவிக்கிறோம். இதுல எதை நமக்கு பார்த்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட். சரிங்களா, இது ஜிஞ்சிபிரேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அதாவது நம்மளோட பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மஞ்சள்லாம் ஒரிஜினலா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 60% 70% சொல்லலாம். மீதி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட நேச்சர் கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கலர் சப்ஸ்டன்ஸும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. அது போக ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்றாங்க. உண்மையான மஞ்சள் கிடைக்கணும் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சள் அந்த காய் சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த வேர் ஃபுல்லா, அதாவது அந்த ரைசோம் அண்டர் கிரவுண்ட் ரைசோம் சேர்ந்ததுதான். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும், நல்லா காய வச்சு அதை நம்ம கையோட கொண்டு போய் என்ன பண்ணணும்னா ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வரணும். அதுதான் ஒரிஜினல். நீங்க கம்பெனி ஐட்டம்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கெமிக்கல் தான். சரிங்களா, அதோட பாக்கெட்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும். இந்த மடிப்பை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பிளாக், அதாவது நல்லா பிளாக் கோடு போட்டிருக்கும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்கட்டு எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து கருப்பு கலர்ல ஒரு கோடு போட்டிருக்கும். அப்ப அந்த கருப்பு கலர்ல கோடு போட்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிஸ்கட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிஸ்கட்ல அவங்க கிரீன் கலர் கொடுத்திருந்தா மட்டும்தான் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து அந்த கலர் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எதை வந்து பாக்கெட் வேணா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, நீங்க ஒரு கம்பெனி ஒரு மஞ்சளோ ஒரு ஏதாவது கொத்தமல்லியோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா மேல கார்னர்ல மடிப்பை பிரிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கருப்பு கலர்ல கோடு போட்டிருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்கட் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பிஸ்கட்ல இருக்கும், ஒரு சில பிஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க அதே மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். சரி, அப்ப இந்த மஞ்சள் வந்து என்ன நமக்கு வந்து மெயின் யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா நம்ம இதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலலாம் ஏதாவது நம்ம அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வச்சு நமக்கு அந்த மஞ்சளோட சேர்த்து என்ன பண்ணோம்னா கலந்து வைப்போம். அதுல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்குமின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முக்கியமா வந்து நமக்கு பாக்டீரியா, வைரஸ்க்கு இது எதுக்கு எதிரான ஒரு மருந்து. நம்ம பயன்படுத்தக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம். குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த எல்லோ கலருக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த குர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அல்சைமர் அப்படிங்கிற நோயை வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பிளட் பிரெயின் பேரியர்
நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலை, ரத்த ஓட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள், அதுல இருக்கக்கூடிய அடைப்பு, இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது மஞ்சள். இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்தை குறைக்கக்கூடியது, ஆன்டி டயாபெட்டிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் இருக்கு. சரிங்களா? இந்த மஞ்சளுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி வந்து பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. உடனே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன நீ பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கிற, நாங்க இந்த மஞ்சளை 2000 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது நாங்க தான் எல்லாமே கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கிறீங்க, காப்புரிமைன்னு சொல்லிட்டு அதுல வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணி இது வந்து நம்ம உலக பாரம்பரியமா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாத்திட்டாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நமக்கு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு மாய தோற்றம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறது, இல்லூசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அலுசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி ஒரு சில சைக்காட்டிக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கனாபினஸ் சட்டைவா, அதாவது கஞ்சா செடி. சரிங்களா? இது என்ன அப்படின்னா கஞ்சா செடி. இந்த கஞ்சா செடியெல்லாம் வந்து ப்ராப்பரான ஒரு அனுமதி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து நம்ம வளர்த்த முடியாது. சரிங்களா? பெரும்பாலும் மலைப்பாங்கான பகுதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து வளர்ப்பாங்க. லீகலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பாதுகாப்பான இதில் வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? நம்ம வலி நிவாரணி இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துவாங்க. காமன் நேம் வந்து ஹெம்ப் அல்லது வந்து மாஜுனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பயன்படுத்தக்கூடியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளவர் யூஸ் பண்றோம், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம், சீடு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். மெயின் வந்து சைக்கோஆக்டிவ் கெமிக்கல் காம்பவுண்ட். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது மெயினா வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது மெயின் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் டிப்ரெஷன் ஆகுது அந்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பொருளை வந்து பயன்படுத்துவாங்களாமா. இதுல பொதுவா பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்துறதா சொல்றாங்க. இதுவும் ஒரு லிமிட் தான். ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நுரையீரலை பாதிக்கும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலை பாதிக்கும். இதோட நேட்டிவ் எங்க அப்படின்னா சைனா. இங்க அதிகமா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா குஜராத், இமாச்சல் பிரதேஷ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் அதிக அளவு உற்பத்தி பண்றது யாருன்னா இமாச்சல் பிரதேஷ் தான். சரிங்களா? இமாச்சல் பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல எப்படி நம்ம வந்து தோட்டத்துல கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி போட்டிருக்கிறோமோ அந்த மாதிரி இமாச்சல பிரதேசத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கஞ்சா செடியெல்லாம் வளர்த்துவாங்க. அவங்க வந்து லீகலாவும் இருக்கலாம், இல்லீகலாவும் இருக்கலாம். இதுல முக்கியமா என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோகெனாபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது மெயினா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களாமா. அதே மாதிரி குளுக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணு சம்பந்தமான நோய்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கேன்சர் அதோட இதை குறைக்கிறதுக்காக இந்த ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதை பயன்படுத்துறாங்கப்பா. ஆஸ்துமாவுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. பிராங்கிய வெசல்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதாவது ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஹேலர் மாதிரி கொடுப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும், வாயில வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூச்சு போற குழாயை வந்து விரிவடைய செய்யும். ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா ஃபுல்லா சளி வந்து தேங்கிரும். அப்ப அதனால என்ன பண்ண முடியாதுன்னா ஏர் வந்து ப்ராப்பரா போயிட்டு வர முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஹேலர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழாயை வந்து நமக்கு விரிவடைய செய்யும். அப்ப ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா பிரீத்திங் பண்ண முடியும்.
சரிங்களா? அந்த மாதிரி இந்த இன்ஹேலர்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து குளோரி சூப்பர்பா, அதாவது தமிழ்ல வந்து செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மலர். இது வந்து நமக்கு நிறைய நேம் கொடுத்துருக்காங்க. பிளேம் லெல்லி. பிளேம் லெல்லி அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரியற மாதிரி இருக்குமா. கிளம்பிங் லில்லி, கிரீப்பிங் லில்லி, குளோரி லில்லி, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பொதுவான பெயர். இது வந்து நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி, அந்த வீக்கத்தை குணப்படுத்தக்கூடியது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? நமக்கு வந்து கேன்சருக்கு எதிரானது. எக்கனாமிக்கல் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாட்டுன்னா சீடு, ரைசோம், இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். இதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து கோல்சிசின் 0.5ல இருந்து 0.7 வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா கோல்சிசின்னா நான் உங்களுக்கு தெரியும், மைட்டாசிஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்சிசின் என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் பாய்சன். அதாவது நமக்கு வந்து ஒரு டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு பாலிப்ளாய்டி கண்டிஷன்ல ஒரு பிளான்ட்டை மாற்ற முடியும். சரிங்களா? அது வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கோல்சிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைட்டாசிஸ் பாய்சன். என்ன பாட்டை முக்கியமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரைசோம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து நமக்கு முக்கியமா யூஸ் பண்றாங்க. வேற இதுல முக்கியமா பயன்படுத்தக்கூடியது இந்த டிஸ்மெனேரியா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின்ஃபுல் பீரியட் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பயன்படுத்துறாங்க. குளோரி சூப்பர்பா, இது வந்து பாத்தீங்கன்னா கலிகாரி அப்படின்னு சொல்றாங்க இதோட பேர். நம்ம ஊர்ல வந்து செங்காந்தல் மலர். அல்பீசியா ஆர்டியா, இது வந்து பாத்தீங்கன்னா கல்காரி ரூட் பவுடர். இது வந்து நமக்கு பேக் லிப் அப்ளை டு த அஃபெக்டட் பார்ட் ஆஃப் த ஸ்கால்ப். அதாவது நமக்கு சொறி மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வெளிப்பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதை பயன்படுத்தி வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில வலி நிவாரணையாகவும் இந்த மருந்துகள்லாம் என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சைமோபோகான் சிட்ராட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தமிழ்ல வந்து எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் போயேசி அல்லது வந்து நமக்கு கிராமினேசி, இது மோனோகாட்டு தான். காமன் நேம் வந்து வெஸ்ட் இண்டியன் லெமன் கிராஸ், ஆயில் கிராஸ், ஃபீவர் கிராஸ், செரைசிட்ருல்லா, வெர்பரின் டிசென்டிஸ், இது மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க. எந்த பார்ட் யூஸ் பண்றோம்னா என்டையர் பிளான்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். aromatic oil has a flowering property and used for the perfume, cosmetic, இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி beverages, நமக்கு வந்து அந்த மதுபானம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இது பண்றாங்க. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரெப்லண்ட், சரிங்களா? அந்த கொசுக்கடி இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது நமக்கு இந்த என்ன சொல்லுவோம் நம்ம அந்த மஸ்கிட்டோ எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் என்ன அப்படின்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். அடுத்து சயின்டிபிக் நேம் ஆண்ட்ரோகிராபிஸ். இதுல வந்து 2-3 ஸ்பீசிஸ் வெரைட்டி இருக்கு. காமன் நேம் வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கியமா பயன்படுத்தக்கூடிய பகுதி ஸ்டெம் பேஸ் அண்ட் லீவ்ஸ். ஃபேமிலியோட டீடைல் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து போயேசி, அப்புறம் கிராமினேசி,
இப்ப இருக்கிற பேரு போயேசி, பழைய பேர் வந்து கிராமினேசி. சரிங்களா? இது லெமன் கிராஸ் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மருந்து சம்பந்தமான இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை, ஆன்டி இம்ப்ளமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வீக்கம் சம்பந்தமா இதை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறோம். அடுத்தது இந்த கேன்சருக்கு மருந்தா பயன்படுத்துறோம். ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் டைஜஷன், இந்த ஜீரண கோளாறு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு. டயூரியாட்டிக்னா சிறுநீர் போக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தூண்டக்கூடியதை பயன்படுத்துறோம். ஹெல்ப் ரெடியூசிங் ஹை சிஸ்டோலிக் பிளட் பிரஷர், அதாவது நம்ம அதிகப்படியான இரத்த அழுத்தம் இதை வந்து குணப்படுத்தக்கூடியது. மே ஹெல்ப் ரெகுலேட் யுவர் கொலஸ்ட்ரால், நம்ம கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லாஸ் ஆஃப் வெயிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைக்கக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இட் மே பி ஹெல்ப் இன் ரிலீவ் சிம்டம்ஸ், அதாவது நமக்கு வந்து வீக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஜாயிண்ட் பெயின், டயாபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தி ஸ்கின் பராமரிக்கிறதுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய யூசஸ். அடுத்தது கேத்ராந்தா ரோசியா, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து நமக்கு வந்து லோக்கலாக வந்து இது பேர் வந்து சுடுகாட்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிக்கக்கூடிய இடத்துல புதைக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த எலும்பு சாம்பல் இருக்கு பாருங்க, அதில் நல்லா இது வளரும். சரிங்களா? இத நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆக்சுவலா வந்து கேத்ராந்தா ரோசியா. என்ன ஃபேமிலி அப்படின்னா அப்போசைனேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. காமன் நேம் வந்து மடகாஸ்கர் பெரிவிங்கிள், ரோஸ் பெரிவிங்கிள், விங்கா. பிளான்ட் எது யூஸ் பண்றோம்னா லீவ்ஸ் அண்ட் ரூட்டை பயன்படுத்துறோம். மெயின் பயன்படுத்தக்கூடியது கேன்சர் ட்ரீட்மெண்ட். இதுல வேற இந்த ட்ரேட் நேம் பாருங்க, சதபஹார் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெயினா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட். முக்கியமாக வந்து நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், லுக்கிமியா, ஹைஜின் டிசீஸ், நியூரோபிளாஸ்டோமா, ஸ்மால் லங் கேன்சர், இதுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா பயன்படுத்துறோம். கேத்தரந்தின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டியூமர் ட்ரக். ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து கேன்சருக்கு எதிரான மருந்து தயாரிக்க யூஸ் பண்றோம். ரெஸ்பரைன், இதை நோட் பண்ணி இது என்ன மருந்து தயாரிக்கிறாங்கன்னா ரெசப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார் யூஸ் கண்ட்ரோல் ஹை பிளட் ப்ரெஷர், இதே மாதிரி கண்ட்ரோலிங் ஹார்ட் ரேட், நம்மளுடைய ஹார்ட் பீட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ராவல்பியா சர்பன்டைனா. இது ராவல்பியா சர்பன்டைனா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்போசைனேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி. காமன் நேம் வந்து இந்தியன் ஸ்னேக் ரூட்டு, சர்பகந்தா. முக்கியமான பேர் என்னன்னா சர்பகந்தா, டெவில் பெப்பர், சர்பன்டைன் வுட்டு, சந்திரிகா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில நேம் எல்லாம் கொடுக்குறாங்க. முக்கியமாக இதோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி நமக்கு வந்து ஹைப்பர் பிளாசியா வீக்கம் அதிகமாகிறதெல்லாம் குறைக்கக்கூடியது, செடேட்டிவ் தசை வலி, இன்சோமேனியா அதாவது தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு வந்து மென்டல் டிசார்டர், அந்த மன வளர்ச்சியில சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்பகந்தா அப்படிங்கறத வந்து
இது டானிக்லாம் விற்குது. அதே மாதிரி இது ஆன்டிடோட் பை பாய்சனஸ், பாம்பு கடிக்கு, தேள் கடிக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மருந்தாவும் என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. பூச்சிக்கடிக்கு இதுக்கெல்லாம். அடுத்தது இதான் பாருங்க, இந்தியன் ஸ்னேக் ரூட் பிளான்ட் எதுன்னு கேட்பாங்க. ராவல்பியா சர்பன்டைனா. இதான் வந்து இந்தியன் ஸ்னேக் ரூட் பிளான்ட். இதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. அஜ்மலின் அண்ட் அஜ்மெலிசின், செர்பன்டைன். இதுல முக்கியமா கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா செர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா செர்பன்டைன் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு இதுல வந்து கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெசர்பைன், ரெசினோமைன், அதே மாதிரி யோம்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுல வந்து என்னென்னலாம் தயாரிக்கிறாங்கன்னு பாருங்க. ராவல்பியா சர்பன்டைனா டேப்லெட் தயாரிக்கிறாங்க. ரால்பென் ஆல்கஹாலிக் பிரிப்பரேஷன் டேப்லெட், செர்பைனா, ரோடாக்சின், அடல்பைன், செர்பாசல், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இதுல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள். அடுத்தது செரல்ஸ் அண்ட் மில்லட், தானியம் சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தானியம் அண்டு சிறு தானியங்கள் சொல்லக்கூடியது. தானியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இப்போதைக்கு நம்ம என்ன அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா தானியங்களை தான் நம்ம வந்து, அதாவது மோனாகாட்ல இருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை தான் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். Cereals, any grass cultivated grown on edible component of the grain. அதை வந்து நம்ம அந்த கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. இது நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரி, கம்போஸ்ட் ஆஃப் எண்டோஸ்போம், ஜெம் அண்ட் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரான் அப்படின்னா உமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இதுல வந்து நமக்கு வேற ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பீசஸ் இருக்கும், நிறைய பீசஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க. காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துல வந்து முக்கியமான ஒண்ணு. அந்த இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு தேவையை வந்து நிறைவேற்றுறதுல முக்கியமான பங்கு வகிப்பது போயேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தானியங்கள் தான். இதுல என்னென்னலாம் அதிகமா இருக்கும்னா தானியத்தை பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபைபரு, விட்டமின், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரைஸ் அல்லது பேடி. இது வந்து நமக்கு ஒரைஸா சட்டைவா. இது வந்து கண்டிப்பா தண்ணி அதிகமா நமக்கு இதுல தேவைப்படும். தண்ணி அதே மாதிரி டெம்பரேச்சரும் இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். வேர்ல்டுல நம்பர் 1 ஃபுட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா வேர்ல்டு லெவல்ல கோதுமை தான் நம்பர் 1. இந்தியன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 எதுனா ரைஸ். நம்ம இந்திய லெவல்ல நம்பர் 1 அதிகமா எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, கோதுமை தான். அதே மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பா கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க என்ன அதிகமா சாப்பிடுவாங்கன்னா மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ், இதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அதுவும் வந்து டைரக்டா வந்து நம்மள மாதிரி வந்து வடிச்சு இது மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது வந்து ஓட்ஸ் கஞ்சி, அதே மாதிரி பிரெட்டு, அந்த கோதுமையில செஞ்ச பிரெட்டு, இந்த கார்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்பெஷல் டிஷ் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. அதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து அதிகமாக அங்கே ப்ரிப்பரேஷன் அங்கே தான் மக்காச்சோளம் தான். அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா ஃபுல்லாக கோதுமை, சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல் தான் அதிகமாக விளையும். சரிங்களா? அப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சென்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம வேர்ல்டு லெவல்ல ரிசர்ச் சென்டர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மணிலா, பிலிப்பைன்ஸ் எழுதிங்க. வேர்ல்டு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மணிலா, பிலிப்பைன்ஸ்.
இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரிசா, கட்டாக். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், ஆடுதுறை. என்ன இடம்னா ஆடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். தஞ்சாவூர் பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட். மெயினா வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். இதுல பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குது ஒரு கிலோவுக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். நான் என்ன சொல்றதை நோட் பண்ணிக்கங்க. வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ், மணிலா, மணிலா. நம்ம சமைக்காத ஒரு அரிசி, சாதாரணமா ஒரு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா இதோட கார்போஹைட்ரேட்டோட அளவு எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 75ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 80% வரைக்கும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொரி சாப்பிட்றீங்க, ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அவள், இது சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட லெவல் எவ்வளவுனா 75ல இருந்து 80% கிடைக்கும். இதே நீங்க சமைச்ச ஒரு, அதாவதுன்னா நம்ம ஃபுல்லா சாப்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து சாப்பாடா மாத்திடுறோம் அப்படின்னா ஒரு சமைத்த அரிசியில வந்து இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவு எவ்வளவுன்னா 23ல இருந்து 28% இருக்கும். 23ல இருந்து 28% வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும். சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ்னா 75ல இருந்து 80% வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு அரிசியில அவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கு. இதோட ஆர்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் ஆசியா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ஆர்ஜின். தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. சவுத் ஈஸ்ட் ஆசியானா இதுல இருந்து அப்படியே நீங்க போகும்போது பிலிப்பைன்ஸ், இது கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். அந்த ஈக்குவேட்டர் அந்த இதுக்கு கீழே, அதாவது சொல்ல போனா உங்களுக்கு அந்த மும்பை லைன், இந்த மும்பை லைன்ல இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்துடும். இந்த ஒரிசாவும் அதே மாதிரி நெல் விளைச்சல் ரொம்ப அதிகம். ஒரிசா அதனாலதான் வந்து நமக்கு ரிசர்ச் சென்டர் அங்க இது வச்சிருக்கிறாங்க. இதுல பாருங்க, வறுத்த, அதாவது அழுத்து தட்டையாக்கப்பட்டது அவுள், பப்புடு ரைஸ், அதாவது வறுத்த பொரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸா நம்ம இந்தியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வேற என்ன தயாரிக்கிறாங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உமி, இதெல்லாம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா உணவா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மாட்டு சாணத்தோட கலந்து அஸ்கு, இதை வந்து நமக்கு எருவட்டி, இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எரிபொருளாகவும் நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்ப எல்லாம் நீங்க, அதாவது நம்ம குழந்தைங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எருவட்டி எல்லாம் பார்த்துருக்கலாம். இதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எரிக்கிறதுக்கு அந்த உமி அந்த வைக்கோல் எல்லாம் ஒன்னா கலந்து அங்கங்க தட்டையா தட்டி வச்சிருவாங்க. அதைத்தான் வந்து பயன்படுத்துவாங்க. இதுல வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது IR36, IR8, சோனா, பாஸ்மதி 217, ஜெயந்தி, ரத்னா, ராசி, கிருஷ்ணா, காவேரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ரைஸோட வெரைட்டிஸ். சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா ரைஸோட வெரைட்டிஸ். சரி, இது வரைக்கும்